முடக்கத்தாங்கீரை கிடச்சது ஃப்ரெஷ்ஷாக. அது க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா 4 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் ஃபுல்லாகவே கீரையை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 சுற்று வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். காலையில் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா புளிச்சிடுச்சு மாவு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். உளுந்தே போடல, பச்சரிசி புழுங்கல் அரிசி முடக்கத்தாங்கீரை அவ்வளோதான் போட்டிருக்கேன். சூப்பராக வரும் தோசை. வாங்க ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. நல்லா மெலிசாக 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. இது தொட்டுக்கு பீர்க்கங்காய் சட்னி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் சட்னி எதை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முடக்கத்தாங்கீரை கிடச்சிச்சின்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தானது. முடக்கவாதத்துக்கெலாம் முடக்கத்தாங்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும்.